Hi students, good evening. Good evening Alpa. Hello, hi. Good evening. Yes, கேக்குதாப்பா? Hello, hi. Yeah, one second. Aradhana, Saravanan and Darunika. Hi pa, hi. Good evening all. Yes, Sivashakti. Hi pa, hi. Yes. ஸோ 12th கிளாஸஸில் எப்படி போயிட்டுருக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டம் வேறு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? நிறைய பேத்துக்கு வந்து யூனிட் டெஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க அண்ட் சைக்கிள் டெஸ்ட் வேறு இருந்திருக்கும். அந்த டெஸ்ட்லாம் எப்படி வந்து பண்ணீங்க? எல்லா சாப்டர்ஸும் ஓகேவா இருக்கா? அண்ட் உங்களுக்கு எவ்வளோ சாப்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு சொல்லியிருக்காங்க பையனா? ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் வேரி, ரைட்? ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு எவ்வளோ சாப்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க? ஆராதனா, மந்த்லி டெஸ்ட்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா? மேம் முடியல மேம், செஞ்சுட்டாங்க மேம், அவ்வளோதான். ஜஷ்மிதா, ஹாய் ஜஷ்மிதா, குட் ஈவினிங். மேனகா, ஹாய்ப்பா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டம்க்கு எவ்வளோ சாப்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கப்பா? எவ்வளோ சாப்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? ஹாய் ஏஞ்சலா, குட் ஈவினிங்மா, குட் ஈவினிங். ஏஞ்சல், எஸ் 3 சாப்டர், அதாவது ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் கிளியராக இருக்கீங்களா நீங்கள்? செகண்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா செகண்ட் சாப்டரும் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நாளைக்கு வைக்கிறாங்களா? வெரி குட். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒரு சில குட்டி குட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மாடலர்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆர்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்டென்ட் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்த்துட்டோன்னா ஓரளவுக்கு சாப்டர் 2 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2, 4, 6 சாப்டர்ஸா? ஓகேம்மா, ஓகே. பார்த்தீங்களா, நான் சொல்லலை, மாற்றி வைப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் தான் வைப்பாங்க சரியா? ஒரு சில ஸ்கூலில் மட்டும் ஸோ கொஞ்சம் வந்து மாற்றி வந்து வச்சுடுவாங்க சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். மேட்ரிசஸில் எப்போவுமே கால்குலேஷன் மிஸ்டேக் வரும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டிஸில் மிஸ்டேக் வரும். ஸோ அதை மட்டும் தெளிவாக பாருங்கள். இப்போ எந்த எக்ஸசைஸ்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சாப்டர் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம 2.6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா? எஸ், ஸோ 2.6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதில் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும்தான் நம்ம பெண்டிங் வச்சுருந்தோம் சரியா? ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம் சரிங்களா? ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுங்கள், பார்க்கலாம். எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ரீகால் பண்ணுங்கள். எஸ், ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ரீகால் பண்ணுங்கப்பா. அதாவது கான்ஜுகேட்டாக இருக்கட்டும், மாடுலஸாக இருக்கட்டும், ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும். ஓகே, 1 செகண்ட்ப்பா. எஸ், சாரிப்பா, சாரி. எஸ், ஹாய் சுதா விக்கி, ஹாய்ப்பா, ஹாய். ஓகே, எஸ்மா. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் பார்த்துடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதிலேருந்து உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கப்பா சரியா? ஸோ ஜஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸில் வந்து உங்களுக்கு ஆன்சரே வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறத எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க? ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறத எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வந்து இருக்கும்ல. என்ன கொடுத்துருப்பாங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + ib கொடுத்துருப்பாங்களா? ஆமாவா?
அப்படிதானே கண்டுபிடிப்பீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி அப்படிங்கிற டேர்ம் இருக்குமா? அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யாருக்கா ஞாபகம் இருக்கா? இதில் வந்து மாடுலஸ் இசட் வந்து கண்டுபிடிப்பீங்க. கரெக்டாக மாடுலஸ் இசட் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. சரியா? ஸோ அதாவது உங்களுக்கு இப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிற டேர்ம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் ஐபிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் இசட் கண்டுபிடிக்கணும். எதுக்காக அப்படின்னா ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வந்து இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி அப்படிங்கிறதோட ஃபார்முலா வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட் மாடுலஸ் இசட்னு இருக்கா? ஸோ பிளஸ் ஏ டிவைடட் பை 2ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் வந்து சேர்ந்துருக்கும். சரியா? ஸோ பிளஸ் ஐ இன்டூ பி டிவைடட் பை மாடுலஸ் பின்னு சொல்லியிருக்கும்ப்பா. அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட் பிளஸ் ஏ மைனஸ் ஏ டிவைடட் பை 2. சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு சில டேர்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படி அப்படின்னா ஸோ சப்போஸ் பி வந்து நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னா ஸோ பி டிவைடட் பை மாடுலஸ் பி ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுப்பீங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? எப்போ மிட்டமா 17th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுப்பா. 17 எஸ் ஏஞ்சல். ஓகே, ஸோ பி வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ஸோ பி டிவைடட் பை மாடுலஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் கண்டிஷன் நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? சிம்பிளி தே செட் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 8i அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாடுலஸ். ஏன்னா அதில் மாடுலஸ் இசட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல. ஸோ இசட்னா என்ன? இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்யா. ஸோ இந்த டேர்ம் தான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் மாடுலஸ் இசட் வந்து கண்டுபிடிக்கணும். ஹாய் நிதிஷ். மாடுலஸ் இசட். ஸோ மாடுலஸ் இசட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாடுலஸ் இசட் எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? டைம் டேபிளா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லவா? ஆனால் 17 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ மாடுலஸ் இசட் எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ரூட் எடுக்கணும். ஓகே, ஸோ ஓகேப்பா. ஓகே குட். ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஏ வேல்யூ என்ன? 6 இருக்காங்க. அண்ட் பி வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்காங்க இல்லையா? ஸோ லைவ்ல நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸ் மட்டும் சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகேவா? எஸ். ஸோ கண்டிப்பாக நான் டைம் டேபிள் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6 ஸ்கொயர் ஸோ -8 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா? அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்ப்பா? இட் இஸ் 36 and plus 64 இல்லையா? ஸோ 100ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. சரி, அதை வேல்யூ வந்து 10. ஓகேவா? இப்போ இதுல இருந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கணும்ல. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் இசட் பிளஸ் ஏ ஸோ டிவைடட் பை 2. அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இந்த டேர்ம் வரும். அதுக்கப்புறம் அகைன் என்ன வரும்? நமக்கு பிளஸ் ஐ இன்டூ அப்படிங்கிற டேர்ம் வந்து வரும் இல்லையா? ஆனால் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் வந்து சொன்னேன். பி வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பி டிவைடட் பை மாடுலஸ் பி -1 ஆகும். அண்ட் பி பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதோட டோட்டல் வேல்யூ 1 அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சாப்டர் 1 to 6 பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க நிதிஷ். ஆல்ரெடி ஐ போஸ்டட். ஓகே, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ மாடுலஸ் இசட்டுக்கு பதிலாக 10 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சரியா? ஸோ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இல்லையாமா? ஸோ டிவைடட் பை 2 அண்ட் மைனஸ் ஐ இன்டூ. ஏன்னா பி வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்மளோட வேல்யூ என்ன? பி டிவைடட் பை மாடுலஸ் பி ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுப்போம். சரியா? அப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ என்ன ஆகும்? -ன்னு ஆயிரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 - 6 டிவைடட் பை 2. இதை தான் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16/2 கிடைக்குமா? அண்ட் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/2 அப்படிங்கிற டேர்ம் வந்து இருக்கு. சரியாப்பா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ரெண்டையும் டிவைட் பண்ணி எடுத்துக்கலாமா? ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா √8 - i × √2 அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த √8 அகைன் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறீங்க. எப்படி எழுதலாம்? ஸோ 4 × 2ன்னு எடுக்கலாமா? ஸோ -i × √2. சரியா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 × √2 - i × √2.
ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அதில் வந்து ஏ வேல்யூ, பி வேல்யூ, மாடுலஸ் இசட் இவங்க மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்கொயர் ரூட் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கா? புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஏஸ் ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டைம் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போறீங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாடுலஸ் இசட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி வி நோ தட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இல்லையா? எஸ். ஸோ தட் இஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும்? 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்னு வருவாங்களா? அப்போ 16 பிளஸ் 9. ஸோ வி ஹாவ் த வேல்யூ 25 இல்லையாமா? ஸோ மாடுலஸோட வேல்யூ வந்து 5ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. மாடுலஸோட வேல்யூ 5, அதாவது மாடுலஸ் இசட்டோட வேல்யூ 5. சரியா? இப்போ இந்த ஃபார்முலாலே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பிளஸ் 3i ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் இங்கே என்ன வரும்ப்பா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பிளஸ் 4 டிவைடட் பை 2ஆ? ஸோ அடுத்தது ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? அங்கே வேல்யூ என்ன வரும்? ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? பிளஸ் ஆர் மைனஸ்மா? டென்த் இல்லப்பா, நேத்து தானே 10th பார்த்தோம். பிளஸ் இல்லைங்களா? ஏன்னா இங்க வந்துட்டு நம்மளோட பி வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ல இருக்காங்க. அப்ப இங்க நமக்கு பிளஸ் தான் வரும். சரியா? சிவசக்தி, ஆதிலக்ஷ்மி, ஆராதனா, ஓகேடா, தேங்க்யூ. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 4 சரிங்களா? 5 மைனஸ் 4 டிவைடட் பை 2ன்னு சொல்லி இருக்காங்க. சரியா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9/2ன்னு கிடைப்பாங்க. இங்கே ஒரு ஐ இருக்காங்க, மறந்துடாதீங்க. சரியா? ஓகேவா? ஸோ ஐ இன்டூ 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 அப்படிங்கிற டேர்ம் வந்து இருக்கு. சரியாப்பா? புரிஞ்சுதா? அகைன் என்ன பண்ணுவீங்க? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? பிளஸ் ஆர் மைனஸ் 3 divided by root 2 plus I into 1 divided by square root 2. அவ்வளோதான். ஓகேவா? 12th இல்லையா? இது 12th தான். நானே பாவம். எஸ், என்னையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவீங்க போலியே. ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோதான். சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். ஆர் யூ கிளியர்? தேர்ட் சாப்டர் பார்க்கலாம். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதை தெளிவாக்குங்க. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தது நீங்கள் இன்ஜினியரிங்லாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிங்க, அதுக்கப்புறமா நம்ம தேர்ட் சாப்டர் வந்து போகலாம். சரியா? ஓகேவா? எஸ். இல்லை உங்களுக்கு தேர்ட் சாப்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் செப்பரேட்டாக வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். தட் இஸ் குட். ரெடியா? ஓகேவா? ஆராதனா, அப்படியெல்லாம் நம்ம மனசை தேர்த்திக்கணும். சரியா? ஸோ இதோட மாடுலஸ் வேல்யூ மட்டும் சொல்லுங்க. ரிமைனிங் நீங்க கண்டுபிடிங்க. மாடுலஸ் வேல்யூ மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மாடுலஸ் வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ரிமைனிங் வந்து நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா பண்ணலாம். அப்படின்னு நினைச்சாதான் நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு தைரியம் வரும். ஓகே, இது ஈஸி தான், நம்ம பார்த்துக்கலாம், என்ன பெருசா இருந்துற போது நம்மளை தாண்டியா, அப்படி யோசிச்சு பழகுங்க. ஓகே, ஸோ இதோட மாடுலஸ் இசட் வேல்யூ மட்டும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் சம்மா தான் இங்க இருக்கே பாருங்க. மாடுலஸ் இஸ் 10. ஸோ அது ரிமைனிங் வேல்யூ வந்துட்டு நீங்கள் இது கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஓகேவா? இதோட மாடுலஸ் இஸ் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இதோட மாட் வேல்யூ மட்டும் சொல்லுங்கப்பா. எஸ், ஆராதனா, ஆதிலக்ஷ்மி, சிவசக்தி, ஓகேப்பா. ஓகே, குட்மா. ஸோ இதோட மாடுலஸ் இஸ் வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கப்பா. ஓகே ஆதிலக்ஷ்மி. எஸ், 25 144 இருக்கும். ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 169 கிடைப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் ரூட் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் த வேல்யூ. எஸ், 13 கிடைக்கும். கரெக்டா? பத்மநாபன், ஹாய். எஸ், சிவசக்தி, ஆராதனா, ஆதிலக்ஷ்மி, ஓகேடா. ஓகே, குட். ஸோ இதோட மாடுலஸ் இசட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜாமெட்ரி அண்ட் லோக்கஸ் ஆஃப் யர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? இதில் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த ஐசோலேசல் ட்ரையாங்கிள் அந்த மாதிரியெல்லாம் ப்ரூஃப் பண்ண சொல்லி வந்து கேட்பாங்க. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்லாம் நம்ம வேல்யூஸ் வந்து பார்த்துருப்போம்.
பார்த்துருத்தோம் கரெக்டா. ஐயோட வேல்யூ என்ன, அதாவது இமேஜினரி வேல்யூ எங்கே பாசிட்டிவாக இருக்கும், ரியல் வேல்யூ எங்கே பாசிட்டிவாக இருக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்துருப்போம்ல. அதே மாதிரி பேஸ் பண்ணி தான் இதுலையும் நம்ம வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா. இதில் வந்து மேக்ஸிமம் இந்த கார்ட்டீசியன் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம் ஓகேவா. கார்ட்டீசியன் ஃபார்மில் வந்து இந்த இசட்டை வந்து நீங்கள் எடுக்கலாம், அதில் இருக்கிற லோக்கஸை ஓகேவா. எஸ், ஸோ கொஷின் சால்வ் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா. ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேம். சரிப்பா. ஸோ given the complex number, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா z ஈக்குவல் டு நமக்கு 3 + 2iன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இட் ரெப்ரசன்ஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z, iz, z + izன்னு கொடுத்துருக்காங்க. இன் ஒன் ஆர்கன் பிளேன்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. சிம்பிளி ஒரு பிளேனில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 4th குவாட்ரண்ட்டும் இருக்கும் இல்லையா, அவ்வளோதான். ஆர்கன் பிளேன்லாம் ரொம்பலாம் பெருசாலாம் கிடையாது. இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ z ஒரு பக்கமாக இருக்காங்க, iz ஒரு பக்கமாக இருப்பாங்க, அண்ட் z + iz. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா z + iz இருப்பாங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசட்டுங்கிற வேல்யூ வந்து எடுப்பாங்க, இங்கே வந்து izங்கிற வேல்யூ வந்து இருப்பாங்க சரியா. ஸோ இவங்களை வந்து ஃபார்ம் பண்ணுறதை தான் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வச்சு சொல்கிறாங்க சரியா. ஷோ தட் தீஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃபார்ம் த வெர்டிசஸ் ஆஃப் an isosceles right triangle. ஸோ வாட் இஸ் மீன் பை isosceles right triangle? isosceles right triangleனா என்ன? ஹாய் திவான். ஐசோலேசல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன? எப்போ 10th படிச்சுட்டு இருக்கோமா? 10th 9th இல்லையா, அதுக்கு முன்னாடியே படிச்சுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஐசோலேசல் ரைட் ட்ரையாங்கிள்னா என்னதுப்பா? ரைட் ட்ரையாங்கிள். ஓகே, வேற யூ மீன் okay. Yes, so the two sides are equal சரியா. so given 3 sidesல நமக்கு வந்து 2 sides வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கும் சரியா. 2 sides are equal. so அப்படி இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா isosceles triangle அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இங்க 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆஷிஃபா, ஓகே ஆஷிஃபா. எஸ், ஸோ இப்போ வந்து 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்கள வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் சரியா. ஓகேவா. எஸ், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இசட்டோட வேல்யூ நமக்கு தெரியும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ் வந்து இசட்னு தான் கொடுத்துருக்காங்க, அப்போ பிரச்சனையே கிடையாது. அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? இசட் கண்டுபிடிக்கணும். இசட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 10th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம நேற்று தான் பார்த்தோம். iz எப்படி கண்டுபிடிப்போம்? சிம்பிளி ஐயை கொண்டு வந்து மல்டிப்ளை பண்றோம் சரியா. ஸோ i × 3 + 2i அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எடுக்கிறீங்க சரியா. அப்ப இங்க என்ன ஆகும்? 3i + 2i² ஆகுமா? ஸோ வாட் இஸ் i² வேல்யூப்பா? i² வேல்யூ என்ன? i² வேல்யூ என்னப்பா? ஜஸ்ட் i² வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எஸ் ஆஷிஃபா, எஸ். It is -1 இல்லையா சிவசக்தி. and so what's your name? You mean what's your name? so -1 இல்லையாப்பா. அப்போ இது என்ன ஆகும்? நமக்கு வேல்யூ வந்து -2 + 3i அப்படின்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆவாங்க கரெக்டாமா. அடுத்தது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? z + iz வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இசட்டோட வேல்யூ என்ன? 3 + 2i ப்ளஸ் izோட வேல்யூ என்ன? இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணது -2 + 3iன்னு இருக்கு. -2 + 3i. இப்போ ப்ராக்கெட்ஸை கேன்சல் பண்ணி நீங்கள் வந்து எழுதலாம் சரியா. ஸோ 3 + 2i -2 + 3iன்னு இருக்காங்க கரெக்டா. இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணுவீங்க, இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணுவீங்க. சாரி, கான்ஸ்டன்ட் 2 பேர் மைனஸ் பண்ணுறோம், ஏன்னா -2 இருக்காங்க இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும்? நமக்கு 1 + 5iன்னு வருமா? 1 + 5iயா? நேற்று தான் 10th பார்த்தோம், இதுக்கப்புறம் Thursday பார்க்கலாம் ஓகேவா. 1 + 5i 1 + 5i. Are you clear with this ma? புரிஞ்சுதா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிசி, அதாவது வெர்டிசஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஷோ தட் தீஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃபார்ம் அ வெர்டிசஸ் ஆஃப் அன் ஐசோலேசல் ரைட் ட்ரையாங்கிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிசி அப்படிங்கிற வேல்யூவை எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் கண்டுபிடிக்கணும், அந்த சைடை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரி. ஓகேவா. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா AB² வந்து கண்டுபிடிக்கணும், அண்ட் BC² வந்து கண்டுபிடிக்கணும்ப்பா, அண்ட் CA² வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இதில் AB² எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? எஸ், ஸோ z + iz - z². ஓகேவா. எஸ், ஸோ இவங்க வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இவங்க B அண்ட் இவங்க C. A, B and C
சரியா? இவங்க 3 பேர்த்த வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். சரிங்களா? வாட்? எஸ். ஓகே, 1 செகண்ட் பா. கிளியரா? ஸோ இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ பாயிண்ட்ஸை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேம்மா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசின்னு இருக்காங்களா? ஸோ இதில் ஏபி ஸ்கொயரை இந்த பாயிண்ட் வந்து எடுக்கிறீங்க. ஸோ இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த வேல்யூஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது இசட் ப்ளஸ் ஐஇசட்டை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 1 + 5i இருக்காங்களா? 1 + 5i. ஓகேவா? ஸோ மைனஸ் இசட், இசட்டோட வேல்யூ என்ன? 3 + 2i. சரியா? 3 + 2i. இங்கே வந்து the whole square வந்து வரும். சரிங்களா? ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 + 5i - 3 - 2iன்னு இருக்கா? ஓகேவா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? -2 கிடைக்குமா? -2 + 3i the whole squareன்னு இருக்கும். இப்போ இந்த மாடுலஸை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? மாடுலஸை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கப்பா? இந்த மாடுலஸை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? மாடுலஸை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? தெரியுமா தெரியாதா? எப்படி? இப்பதானே நம்ம பார்த்தோம். ஸ்கொயர் ரூட் இல்லையா? பிளஸ்ல எழுதணுமா? ஸ்கொயர் ரூட்ல நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும்? -2 the whole square + 3 ஸ்கொயர்னு வருவாங்களா? ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஹோல் ஸ்கொயரில் இருக்காங்க. சரியா? ஹோல் ஸ்கொயரில் இருக்காங்க. ஸோ ரிமெம்பர் தட். ஓகே, எஸ். ஸோ இப்போ என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3ன்னு இருக்கு, சாரி 4 + 9ன்னு வருவாங்களா? இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்காங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? அப்போ இங்கே என்ன வரும்? வெறும் 13 அப்படின்னு வரும். வெறும் 13 வரும். சரியா? அடுத்தது பிசி ஸ்கொயர். ஸோ பிசி ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்? பியோட வேல்யூ, அதாவது சில இருந்து பியை மைனஸ் பண்ணணும். அப்போ ஐஇசட் மைனஸ் ஆஃப் இசட் பிளஸ் ஐஇசட் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரியா? ஓகேவா? ஸோ ஐஇசட்டோட வேல்யூ என்னமா? -2 + 3i இல்லையா? ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே வந்து இசட் பிளஸ் ஐஇசட்டோட வேல்யூ என்ன? 1 + 5i இல்லையா? 1 + 5i. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் வந்து கிடைச்சிடும். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ 2 + 3i -1 அண்ட் -5iன்னு இருக்குது ஹோல் ஸ்கொயர். அப்போது இதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ பாருங்கள் -3 அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா -2i the whole square. அப்போ இது என்ன பண்ணலாம்? அகெயின் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ -3 the whole square, ஸோ ப்ளஸ் -2 the whole square. ஓகேவா? இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர் வரும்பா. ஸோ 9 + 4 the whole square இல்லையா? ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் ஹர்ஷினி, குட் ஈவினிங். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்லேயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஏன்னா ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 13 அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருச்சு இல்லையா? இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் சைடும் வந்து ஒரு டைம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? தேர்ட் சைடும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தேர்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சிஏ ஸ்கொயரா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஸோ ஏலேருந்து சிஏ மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ இசட் மைனஸ் ஐஇசட் த ஹோல் ஸ்கொயர். சரியாப்பா? ஓகே, ஸோ இசட்டோட வேல்யூ என்னென்னு எடுத்திருந்தோம்ப்பா? 3 + 2i and minus of iz வந்து -2 + 3i -2 + 3i. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இவங்களை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஸோ 3 + 2i, ஸோ +2 அண்ட் -3iன்னு சொல்லி இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுங்க, 5 கிடைக்கும். அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா -iன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ரூட் எப்படி வந்துச்சா? ஃபார்முலா நம்ம தான் சிஏ ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த மாடலஸ் எடுத்து அவங்கள ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேவா? மாடலஸ் எடுத்து அவங்கள நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம்ப்பா. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5²
plus minus 1 the whole square. சரியா ஓகேவா? ஸோ 25 plus 1ன்னு சொல்லி இருக்குங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கே நமக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ the ரிமைனிங் உங்களுக்கு 26ன்னு சொல்லி கிடைக்கும். 24ஆ? எப்படி 24 வரும்? எஸ், எப்படி 24 வரும்? அப்போ என்ன சொல்லிடலாம்? ஸோ the triangle ABC is an எஸ் ஐசோலேசல் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாமா? ஓகேவா? எஸ். ஸோ 2 sides வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களை என்ன சொல்லலாம்? ஸோ ஐசோலேசல் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். சரியா ஓகேவா? எஸ். ஸோ the next question மா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் 3z minus 5i plus I equal to 4 represent a circle and find its center and radius சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளி செட் ஒரு பிளேனில் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ்டாக வச்சு நமக்கு எடுத்துடுறாங்க. கரெக்டாக? ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டையும் ரேடியஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய டைம் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் வந்துட்டு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து எடுக்கிறீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள் வந்து ஒன்று இருக்கு. ஓகே, 1 செகண்ட் இருங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் வந்து இருக்குது. சரியா? ஸோ அது என்ன அப்படின்னா, மாடுலஸ் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர்னு சொல்லி கொடுக்குறோம். இதில் வந்து இசட் நாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர். சரியா? சென்டர். ஓகே. இதில் ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ். ஓகேவா? ஆர் வந்து ரேடியஸ் அண்ட் இசட் நாட் அப்படிங்கிறது வந்து சென்டர். அதாவது அதுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னா, இந்த மாடுலஸ் வேல்யூவை லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். சரியா? ஸோ அது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர், அந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்டீரியரில் இருக்கா இல்லை எக்ஸ்டீரியரில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் நீங்கள் படிப்பீங்க, வெக்டாரில் படிப்பீங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரால படிப்பீங்க. ஸோ த பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன் த சர்க்கிள், இன்சைட் த சர்க்கிள், அவுட் சைட் த சர்க்கிள் ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் படிப்பீங்க. சரியா? அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்குற ஆராதனா சத்தியமாக தெரிலடா. ஓகே, இப்போ சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணும்போது இங்கேருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்து இங்கேருந்து எடுப்போம்ல, ஆர்னு சொல்லி எடுப்போம்ல, அதுதான். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து என்ன திவ்யா என்ன சொல்லணும் சொல்லுங்க. ஓகேவாம்மா? அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கா வெளியே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இசட் மைனஸ் இசட் நாட் லெஸ் தென் ஆர் அப்படின்னா, ஸோ இந்த இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள், பாயிண்ட்ஸ் இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லலாம். interior of the circle. ஓகேவா? இதே மாடுலஸ் z minus z naught is greater than r அப்படின்னா, so the points exterior of the circle னு சொல்லிடலாம். ஓகேவாமா? Hi Udaya, yeah I'm good, how are you? எஸ், புரிஞ்சுதாப்பா? ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து கிளியராக வந்து இருக்கும். சரி ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதும் வந்துட்டு மாடுலஸ் இசட்டில் கண்டுபிடிப்பீங்கப்பா. ஸோ மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு, அதாவது ஆரிஜினில் இருக்குது, நமக்கு பாயிண்ட் இல்லாமல் ஆரிஜினில் இருக்குது 0,0 இருக்குது அப்படின்னா வி கேன் டைரக்ட்லி டேக் மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு ஆர், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது வந்து ஆரிஜினில் இருக்குது அப்படின்னா. ஓகேவாம்மா? எஸ். ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எஸ், ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மாடுலஸில் ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ மாடுலஸ் 3z minus 5 plus I equal to 4னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க ஒரு ஃபார்மேட்டே இல்லாமல் இருக்காங்க. கரெக்டா? 12th லெசன் இல்லையா? ஸோ அது கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். சரியா? ட்ரூ ஃபால்ஸில் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸே வந்து இருக்காது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதில் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஸோ கான்ட்ரடிக்ஷன்னா என்ன, டாட்டாலஜினா என்ன, ட்ரூ ஃபால்ஸ் அண்ட் அதே மாதிரி நெகேஷன், இதெல்லாம் மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா போதும். ஓகேவா? சரியா? ஸோ இந்த ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ் அதுலேயே சால்வ் பண்ணி பாருங்கள். 9th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நோமா.
ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபார்மேட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லவும் முடியல, ஏன்னா ஒரு ஃபார்மேட்டே இல்லாமல் இருக்குது. கரெக்டாக? அப்போ நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட் நான் என்ன சொன்னேன், இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர்னு சொல்லி வந்திருக்கணும். கரெக்டாக? இப்போ இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்க்குலர் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் இருக்கிற சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னவோ மார்லெஸ் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர்னு இருக்குது. அப்போது இந்த கொடுத்துருக்கிற டேர்மை நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 வெளியே காமன் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வெறும் இசட் மட்டும்தான் வேணும், வெறும் இசட் மட்டும்தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 வெளியே நான் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், இசட் மைனஸ் 5/3 இருக்குமா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் I/3 ஈக்குவல் டு 4. புரியுதா? எஸ். புரியல அப்படின்னா அப்பப்போ கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 மட்டும் வெளியே எடுக்கிறோம். சரியா? 3 வெளியே எடுக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்களும் என்ன ஆவாங்க, அவங்களுக்குள்ளேயே வந்து 3 வந்து இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க எல்லாத்தையும் வந்து டிவிஷனில் நீங்கள் வந்து போடுவீங்க. சரியா? ஏன்னா அகைன் உள்ள 3 கொண்டு போங்களேன், அந்த 3 எல்லாமே கேன்சல் ஆகிடும். சரி, அதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அகைன் வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது அதில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை, ஆட் அண்ட் சப்ராக்டட் பை திஸ் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதே தான். சரி, ஓகேவா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அகைன் வந்து எனக்கு இசட் டேர்ம் தனியா இருக்கணும், இசட் நாட் டேர்ம் தனியா இருக்கணும். கரெக்டா? அப்போ இதை மட்டும் நான் தனியா எடுத்துக்கிறேன். 5/3 மைனஸ் I/3 எடுக்கிறேன். ஏன் மைனஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் அந்த மைனஸ் வெளியே காமனாக எடுத்துட்டேனே. மைனஸ் வெளியே காமன் எடுத்துட்டனால அந்த ஐக்கு முன்னாடி எனக்கு மைனஸ் வந்துடும். புரிஞ்சுதா? ஓகே ஆராதனா, ஓகே, தேங்க்யூப்பா. எஸ், புரிஞ்சுதா? இது வரைக்கும் கிளியரா? ஸோ 10th நேற்று தான் பார்த்தோம், இதுக்கப்புறம் தேர்ஸ்டே பார்க்கலாம். சரியாப்பா? ஓகே, எஸ், கிளியர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹாய் தனிஷ்கா, எஸ், சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர், கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட்மா. ஓகே, எஸ்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 3 இருக்காங்க இல்லையா, அவங்களையும் ஆப்போசிட் சைடில் கொண்டு போங்க. சரியா? ஸோ இப்போ இசட் மைனஸ் 5/3 மைனஸ் 1 செகண்ட்மா 5/3 மைனஸ் I/3 ஈக்குவல் டு 4/3. இப்போ இந்த டேர்ம்ல இருந்து சென்டரும் ரேடியஸும் யாரு? சென்டர் யாரு, ரேடியஸ் யாரு? நீங்களே சொல்லலாம். எஸ், சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டேர்ம்ல இருந்து சென்டரும் ரேடியஸும் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் சென்டர், வாட் இஸ் ரேடியஸ்? ஸோ சென்டர்னாலே x, yங்கிற டேர்ம் 2 பேர் இருப்பாங்க. கரெக்டா? ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க, 2 பேர் இருப்பாங்க. அண்ட் ரேடியஸ், ரேடியஸ் வந்து 2 பேர்லாம் இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் தான் இருப்பாங்க. யாரு ரேடியஸ், யாரு சென்டர்? ஓகே. ரேடியஸ் ஹாய் யாஸ். I/3 வராது. I வந்து இமேஜினரி வேல்யூ இல்லமா, ஸோ அதோட உங்களுக்கு வந்து அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கூட இருக்கிற வேல்யூவை தான் நீங்கள் சொல்லணும். சரியா? ஐயும் சேர்த்து வந்து சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ சென்டர் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5/3 மைனஸ் 1/3 மைனஸ் 1/3. ரேடியஸ் இசட்டா, ரேடியஸ் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல 4/3. ஓகேவா? ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4/3. புரிஞ்சுதா? கொடுத்துருக்கிற டேர்மை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து சென்டரும் ரேடியஸும் எடுத்து எழுதிட்டீங்கன்னா போதும். அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுல தான் கொஞ்சம் வந்து ரிஸ்கே இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே போயிட்டு அதுவே நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சரியாப்பா? ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சென்டர் அண்ட் ரேடியஸ். ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so exercise 2.6 first one ma, if z equal to x plus iy is a complex number such that modulus z 4i z plus 4i equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. show that the locus of z is real axis ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் ஆக்சஸ் அப்படிங்கும் போது நமக்கு வந்து y equal to 0 அப்படிங்கிற டேர்ம் வந்து வரணும். சரியா? வந்துருச்சு அப்படின்னா இவங்களை நம்ம z axis z ரியல் ஆக்சஸ்னு சொல்லிடலாம். locus of z is ரியல் ஆக்சஸ்னு சொல்லிடுறோம். y equal to 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா ஸோ அதை கண்டுபிடிச்சிடலாமா? ஹாய் விபாஷ், குட் ஈவினிங். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிவன் டேர்மை எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? z மைனஸ் 4i டிவைடட் பை
z plus 4i. ஸோ இது வந்து given காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நம்ம x plus iy-ங்கிறது நார்மலாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஹாய் பூஜா, நார்மலாக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக எடுங்க. ஓகேவா? ஸோ மாடுலஸ் z minus 4i ஈக்குவல் டு மாடுலஸ் z plus 4i அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல இசட்டுக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹாய் ஜான்சி, குட் ஈவினிங். நிதிஷ், போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு. z equal to x plus iy-னு கொடுத்தாங்க இல்லையா, அவங்கள கொண்டு வந்து இந்த வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா, அப்போ இங்கே என்ன வரும்? x plus iy minus 4i equal to x plus iy plus 4i அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவாமா? எஸ், புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு ஐங்கிற ஒரு டேர்ம் இருக்கு, இங்கே ஒரு ஐ டேர்ம், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிறது ரெண்டு டேர்ம் இருக்கு. சஹனா, என்ன டிஃப்ரெண்ட் ஐடியில் அந்த மாதிரி இருக்கு? ஓகே, அப்போ இவங்களை என்ன பண்றீங்க அப்படின்னா குரூப்பிங் பண்றீங்க. அந்த ஐ டேர்ம்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் இமேஜினரி டேர்மை மட்டும் நீங்க குரூப்பிங் பண்றீங்க. அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் பிளஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐங்கிற வேல்யூவை காமனா எடுக்கிறீங்க. ஸோ ஒய் மைனஸ் 4னு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஐ இன்டூ ஒய் பிளஸ் 4 அப்படிங்கிற டேர்ம் வந்து எடுக்கிறீங்க. சரியா, இப்போ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ்குள்ள இருக்காங்க. மாடுலஸ்குள்ள இருக்கிறவங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படியா? ஓகே நிதிஷ், எஸ். ஸோ இப்போ மாடுலஸ்குள்ள இருக்கிறவங்களே எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்கப்பா? மாடுலஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸ்கொயர் ரூட். எஸ் சிவசக்தி, திருப்பி கேட்டாலும் அது ஒரே டேர்ம் தான், தெளிவா இருங்க. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் இல்லையா? அப்போ இங்கே என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் பிளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. சரியாப்பா? இப்போ இவங்க ரெண்டு சைடும் நான் வந்து ஸ்கொயரிங் பண்ணுறேன். ஸ்கொயரிங் பண்ணும்போது எனக்கு ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். சரியா? ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்? ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சரியா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 16 கிடைக்கும் அண்ட் மைனஸ் என்ன கிடைக்கும்? 8y. ஓகே, அடுத்தது வந்து இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 16 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 8y இருக்காங்க, ப்ளஸ் 8y. இப்போது இவங்க எல்லாருமே வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறனால என்ன ஆகும்? நமக்கு கேன்சல் ஆகுமா? சேம் சைனில் இருக்காங்க. ஸோ சேம் சைனில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே கேன்சல் ஆவாங்களா? எல்லாருமே கேன்சல் ஆவாங்களாப்பா? ஓகேவா? அடுத்தது இங்கே என்ன இருக்காங்க? மைனஸ் 8y இருக்காங்க. அடுத்தது இவங்களை ஆப்போசிட்ஸில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மைனஸ் 8y அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 16y ஈக்குவல் டு 0. ஸோ தேர்ஃபோர் y ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ இவங்களை என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஸோ த லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் ரியல் ஆக்சஸ்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ y ஈக்குவல் டு 0. ஓகேவா? எஸ். ஸோ த மேக்ஸிமம் உங்களுக்கு ரியல் ஆக்சஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பியூர்லி இமேஜினரி தனியாக இருக்கும், அதில் மேக்ஸிமம் ரியல் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லி அவ்வளோ கேட்க மாட்டாங்க, பியூர்லி இமேஜினரி கேட்பாங்க. இந்த டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் ஆக்சஸ் தான் உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க. டில் 7:35 நான் 35க்கு தானே வந்தேன், 6:35க்கு தானே வந்தேன், அப்போது 7:35 வரைக்கும் நான் இருக்கேன். ஓகேவா? ஹாய் முனீஸ்வரன், குட் ஈவினிங். ஓகே, எஸ்மா. ஸோ த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம சால்வ் பண்ண மாதிரி தான். இப்போ டெஃபினட்டாக சஹானா இல்லை அது. ஓகே, எஸ், சரிப்பா. ஸோ இங்கே வந்து இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிற டேர்ம் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இவங்க வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட் இமேஜினரி பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இமேஜினரி ஆஃப் இசட் 2z plus 1 டிவைடட் பை iz plus 1 சொல்லி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஷோ தட் லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் திஸ் ஒன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீவியஸாக லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் ரியல் ஆக்சஸ்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக நம்ம வந்து ஈக்குவேஷன்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் இது பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஈக்குவேஷனே கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகேவா? ஸோ
ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எடுத்து எழுதுங்க. x is equal to z is equal to x plus iy-ன்னு இருக்கு. அடுத்த given என்ன கொடுத்துருக்காங்க, imaginary of 2z plus 1 divided by iz plus 1 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல z-க்கு பதிலாக x plus iy-யை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. z-க்கு பதிலாக x plus iy-யை சப்ஸ்டியூட் பண்ணுங்கம்மா. ஸோ 2 into x plus iy plus 1 divided by I into x plus iy plus 1ன்னு சொல்லி இருக்கு. சரியா, plus 1 which is equal to 0. இப்போ என்ன பண்ணணும்னா இவங்களை நீங்கள் அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். அதாவது 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுவீங்க அண்ட் ஐங்கிற டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரியாம்மா, ஓகே. ஸோ இமேஜினரி ஆஃப் 2x plus i2yன்னு எழுதிக்கலாம். i2y plus 1 divided by ix I square y plus 1ன்னு இருக்கா equal to 0. அப்போ imaginary of 2x plus i2y plus 1 divided by I into x. So I square ஓட வேல்யூ என்ன, -1 இல்லையா, -1. ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகும், -y plus 1 வருமா? ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியராப்பா, புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியரா? இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது வரைக்கும் ஆனால் கிளியரா, அது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியரா? எஸ், ஓகே. ஸோ இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்மை நம்ம ரியலும் இமேஜினரியும் வந்து தனித்தனியாக வந்து எடுக்கணும். சரியா, ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்டை நீங்கள் தனியாக எடுக்கணும். ஓகே, அப்போ வந்து நியூமரேட்டரில் நமக்கு என்ன இருக்காங்க, 2x i2y plus 1ன்னு இருந்தாங்களா. ஸோ டினாமினேட்டரில் நம்ம ரியல் டேர்மும் அண்ட் இமேஜினரி டேர்மும் நான் தனியாக எடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 1 - y plus ixன்னு சொல்லி நான் எடுக்கிறேன். ix which is equal to 0. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஜுகேட் நான் எடுக்கிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து கொண்டு வரணும். நான் இந்த டேர்மில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஜுகேட் எடுத்து நான் எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ இமேஜினரி ஆஃப் 2x plus i2y plus 1 divided by 1 minus I plus ix into 1 minus y minus ix. ஸோ அதே டேர்மை நீங்கள் நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுறீங்க which is equal to 0 அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக தெரியும், இல்லைனா தெரியாது. ஓகேவா? ஸோ இமேஜினரி ஆஃப் இங்கே வந்துட்டு ஸோ 2x plus i2y ஸோ வந்து ப்ளஸ் 1. ஸோ இந்த நியூமரேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது இமேஜினரியும் அண்ட் ரியலி வந்து தனியாக எடுக்கலாம். சரியா? ஸோ 2x plus 1 plus i2y இதை மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு டேர்மும் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாமா? ஓகேவா? இது புரியுதா, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் இட் கிளியர் ஆர் நாட்? புரியுதா இல்லையா? ஓகேவா? ஒவ்வொரு குட்டி குட்டி டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்போ இது என்னாகும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மும் மல்டிப்ளை பண்ணுவீங்க அண்ட் இவங்களையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரியா? அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 2 டேர்ம் அண்ட் இவங்க 2 பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ டினாமினேட்டர் நமக்கு பிரச்சனையே இல்லை, a plus b a minus bங்கிற டேர்மில் இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம் a square minus b square. ஓகேவா? ஸோ a square minus b square பண்ணும்போது இந்த இடத்துல i ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ which is -1ன்னு கிடைக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா a square plus b square எழுதிக்கலாம். ஓகேவா? 1 minus I the whole square. சரியா? ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. நியூமரேட்டரில் வந்து பாருங்கள் 2x plus 1 into 1 minus I. ஸோ அடுத்தது வந்து நமக்கு ப்ளஸ் ஆஃப் i2y into minus ixன்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கொண்டு வந்துட்டேனா, ஒரே நிமிஷம் இருங்க. 2x plus 1 into minus ix. ஓகே, அடுத்தது வந்து I into 2y into 1 minus y. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா i2y into minus ix அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ which is equal to 0. சரிங்களா? ஓகேவா? ஸோ இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா அவங்க இமேஜினரி ஆஃப் அப்படிங்கிற டேர்ம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதனால வெறும் இமேஜினரி பார்ட்டை மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ எது இமேஜினரி பார்ட் வரும்? இவங்க அண்ட் இவங்க. ஓகேவா?
இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இமேஜினரி பார்ட்டா வருவாங்க. ஸோ இது ரிமைனிங் டேர்ம்ஸ் யாருமே வந்து வரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதாவது வந்து நியூமரேட்டர் மட்டும்தான் அப்படி எடுக்க போறோம். டினாமினேட்டரை நீங்க என்ன இருக்கோ அப்படியே வந்து எடுக்கிறீங்க. சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ டினாமினேட்டர் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஸோ ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் நீங்கள் 0 தான் ஈக்குவேட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ 2x + 1 × x. ஓகேவா? அடுத்தது 2y × 1 - y which is equal to 0. ஸோ இது புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் தேர் எனி டவுட்மா? ஸோ வெறும் இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுக்கிறீங்க. ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஸோ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே. 11th கிளாஸா? 11th கிளாஸ் நாளைக்கு இருக்கு. ஹாய் சஹானா, குட் ஈவினிங். ஹாப்பி ஈவினிங்டா. ஓகே. எஸ். ஸோ இப்போ வந்துட்டு உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஒரு 2x² + x அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2y அண்ட் -2y² வரும்பா, விச் இஸ் ஈக்குவல் டு 0. இல்லை கிளாஸ் அட்டன் பண்ணுறதே பெரிய மோட்டிவேஷன் தான். எல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கே டயர்ட் ஆயிடுறீங்க. எப்படி எடுக்கிறவங்க கூட டயர்டாக இருக்க மாட்டாங்க. லெசன் பண்ணுறவங்க தான் ரொம்ப டயர்ட் ஆயிடுறீங்க. ஓகேம்மா? ஸோ இப்போ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல -x தானே வருவாங்க. -x. ஓகேவா? எஸ்மா. ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ -2x² -2y² -x + 2y = 0. ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை மல்டிப்ளை பை மைனஸ் வந்து பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? 2x² + 2y + x -2y = 0. ஸோ இப்போ நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. எஸ், என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ப்ரூஃப் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ் கிடைச்சிருச்சா? எஸ், அவ்வளோதான். ஹாய் விண்டேஜ், சொல்லுங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. எஸ் சஹானா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலார் அண்ட் ஆயிலர் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து போட்டு பாடாப்படுத்தி எடுக்கணும். ஒவ்வொரு டேர்ம்லேயும் எடுப்பாங்க. சரியா? ஸோ அல்லது காஞ்சுகேட் எடுக்கட்டும் அண்ட் வந்துட்டு மாடலஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸோ லோகஸ் ஆஃப் அ பாயிண்ட்டாக வந்து நம்ம எடுத்திருந்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலார் அண்ட் ஆயிலர் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பராக வந்து எடுக்கிறோம். சரியா? இதில் வந்து போலார் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் எடுப்பீங்க. சரிங்களா? x = r cos θ அண்ட் y = r sin θ அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. சரியா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போலார் ஃபார்மில் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் அண்ட் போலார் கோஆர்டினேட்ஸ் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிப்பீங்க. சரியா? அதே மாதிரி வந்து இதில் இருக்கிற z = x + iy சொல்லி நம்ம ஜென்ரல் டேர்ம் எடுப்போம் இல்லையா? அதே வந்து போலார் ஃபார்மில் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா z = r cos θ + i sin θன்னு சொல்லி எடுப்பீங்க. இதில் வந்து ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அருளரசன் ஹாய். ஓகே. ஸோ r cos θ அண்ட் i sin θ அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. ஸோ இவங்க வந்து போலார் ஃபார்ம். சரிங்களா? இவங்க வந்து போலார் ஃபார்மில் இப்படி வந்து நீங்கள் எடுப்பீங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ cos θ அண்ட் sin θவை வச்சு நம்ம வந்து எடுப்போம். சரியாப்பா? ஓகேவா? அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த tan ஃபங்க்ஷன் வச்சு எடுப்பீங்க. ஸோ த tan θ = y/x. அதாவது வந்துட்டு ஸோ sin by cos தானே நம்ம டேனோட ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல இவங்க தான் எக்ஸ், இவங்க வந்து ஒய் இல்லையா? அப்போ tan θ = நமக்கு ஃபார்முலா என்னமா sin θ / cos θ இல்லையா? அவங்கள நம்ம எப்படி எடுக்கலாம்? y/xன்னு சொல்லி எடுப்பீங்க. ஸோ இது ஒரு ஜென்ரல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? புரியுதா? எஸ். அதே மாதிரி இதில் வந்து ஒரு சில பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னு சொல்லி இருப்பாங்க. இதுக்குத்தான் வந்து சஹானா வேணுங்கிறது. IR sin θ. ஓகேவா? எஸ். ஓகேவா? ஸோ இதில் இருந்து நமக்கு tan θ = y/x அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலார் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு சில பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. தட் இஸ் -π < or
ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் லெஸ் தேன் பைன்னு சொல்லி ஒரு கண்டிஷன்மா. இதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா மைனஸ் பை லெஸ் தேன் தீட்டா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பைன்னு சொல்லி வந்து எடுப்பீங்க. சரிங்களா? இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? 11th கிளாஸா நாளைக்கு இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அண்ட் அதே மாதிரி இதில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்ல நமக்கு டீட்டா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும்போது நம்மளோட டீட்டா வேல்யூ என்னவா இருக்கும்? எப்படி படிச்சிருப்பீங்கல்ல, ரீகால் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும்போது நம்மளோட டீட்டா வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். அண்ட் ஃபார் ஆல்சோ தேர்ட் குவாட்ரண்ட், fourth quadrant. Pi plus 0 to 90. Alpha. Simply you can take alpha. அந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ல நீங்க இதை மட்டும் தான் எடுக்க போறீங்க. சரிங்களா? ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தாங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. சிம்பிளி யூ கேன் டேக் தட் வேல்யூ. அந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ஃபா வேல்யூ என்ன வருதோ அதுதான் நம்மளோட டீட்டா வேல்யூ. அது வந்து மைனஸ் பைல இருந்து பிளஸ் பை வரைக்குமே வந்து இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல நம்மளோட டீட்டா வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பை மைனஸ் ஆல்ஃபாவா இருக்கும். பை மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல தேர்ட் குவாட்ரண்ட்ல அப்படியே உல்டா. சரியா? ஆல்ஃபா மைனஸ் பை, ஆல்ஃபா மைனஸ் பையா இருக்கும். சரியா? இப்போ இதே வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எடுத்தீங்க அப்படின்னா அகெயின் சேம் அதே உல்டா தான். என்ன ஆகும்னா மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா? இந்த 4 கண்டிஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் ஓகே சகனா ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரியா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும்போது நம்மளோட டீட்டா வந்து ஆல்ஃபா, செகண்ட் குவாட்ரண்ட்ல பை மைனஸ் ஆல்ஃபா, அண்ட் வந்துட்டு தேர்ட் குவாட்ரண்ட்ல ஆல்ஃபா மைனஸ் பை, அண்ட் வந்துட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட்ல மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா? எஸ். இதுதான் அந்த டேர்ம். சரிங்களா? ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரல் டேர்ம் வந்து நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள் வேல்யூ தனியாக கண்டுபிடிப்பீங்க. அந்த ஆங்கிள் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த ஜென்ரல் ஃபார்மில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா? வேல்யூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஜென்ரல் ஃபார்மில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இசட்டுக்கு வந்து வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே எடுத்தோம். ஸோ இப்போ இசட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 I -1 அண்ட் மைனஸ் ஐன்னு எடுப்போமா? சரியா? ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ த ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னு சொல்லி எடுப்போம் அண்ட் ஆர்குமெண்ட் இசட். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த இசட்டுக்கு பதிலாக நீங்கள் 1I -1 ஐல சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இட் பிகம் 0. ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து ஆங்கிள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கப்பா. ஸோ த ஃபர்ஸ்ட் அந்த கேபிட்டல் ஆஃப் ஆர்குமெண்ட் இசட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் அதாவது வந்து கொடுத்துருக்குற ஆங்கிளை நீங்கள் வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்க. ஓகேவா? இதில் 2n பைன்னு சொல்லி நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களே ஜென்ரல் ஃபார்ம், இவங்களோட ஃபார்மேட் எழுதுறவங்கள தான் ஆர்குமெண்ட் இசட்னு சொல்லி நம்ம எடுப்போம். சரியா? இதில் வந்து வெறும் வேல்யூஸை மட்டும் ஆங்கிளை மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த ஜென்ரல் ஃபார்மேட் எழுதுறோம் இல்லையா, அந்த 2n பைங்கிற வேல்யூ வர்றாங்க இல்லையா, அவங்கள வச்சு எழுதுறது வந்து நம்ம ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னு சொல்லி நம்ம எடுப்போம். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து π/2 சேஞ்ச் ஆகும், இங்கே வந்து பைங்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும், அண்ட் இந்த இடத்துல -π/2 சொல்லி கிடைக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல ஆர்குமெண்ட் இசட் நீங்கள் எழுதும் போது ஓகேவா எப்படி எழுதணும் அப்படின்னா 2n π, ஏன்னா இவங்க தான் 0 ஆயிட்டாங்கல்ல, அவங்க தான் 0 ஆயிட்டாங்கல்ல, அப்போ நமக்கு என்ன வரும் 2n π மட்டும்தான் வரும். சரியா? அடுத்தது யாருமா இது? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா π/2 இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இவங்களை நீங்க ஆட் பண்ணணும். சரியா? அப்ப என்ன ஆகும் 2n π plus π/2 அப்படிங்கிற டேர்ம் வருவாங்க. நெக்ஸ்ட் 2n π plus π, அடுத்தது 2n π minus π/2. ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபார்மேட், இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து நம்ம இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எழுதணும். சரியா? ஓகேவாம்மா? அருளரசன் அதெல்லாம் என்ன சொன்னாலும் தெரியாது அவங்களுக்கு. ஓகேவா? எஸ்மா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து மாடுலஸ் பார்த்தோம், கான்ஜுகேட் பார்த்தோம், வேற எதுக்கு பார்த்தோம்? மாடுலஸ், கான்ஜுகேட், வேற எதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வேற எதுக்கு பார்த்தோம்ப்பா?
வேற எதுக்கா ஞாபகம் இருக்கு? ஏதாவது பார்த்த மாதிரி இருக்கா? ம் ம் ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஸோ த ஆர்குமெண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்க்கு இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. இல்லைதான், அவ்வளோதான். ஓகே, எஸ்மா. ஸோ இதில் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷனில் மாற்றி எழுதலாம். சரிங்களா? அடிஷனில் மாற்றி எழுதலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா அடிஷனில் மாற்றி எழுதலாம். அண்ட் டிவிஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்ராக்ஷனில் எழுதலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? Z1 Z2 த ஹோல் பார்னு இருந்துச்சு அப்படின்னா மாடுலஸ் Z பார் இன்டூ Z2 பார் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியாக எடுத்திருந்தோம். தனித்தனியாக இந்த மாதிரி பார் வந்து இது பண்ணிக்கலாம். இதே மாடுலஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து மாடுலஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனால் ஆர்குமெண்ட்டில் வென் கம்பேர் டு ஆர்குமெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அடிஷன் ஆகும் அண்ட் டிவிஷனில் இருக்கிறது மைனஸ் ஆகும். என்னது அருளரசன்? ஓகே 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 ட்ரீம் பாய். எஸ், சரியாமா. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆர்குமெண்ட் ஆஃப் Z பவர் Nங்கிறது நம்ம லாக்லலாம் வந்து பார்த்தோம்ல, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அது வந்து மாடுலஸில் தான் வரும் சஹானா. அதுவுமே மாடுலஸில் தான் தேர்ட் ப்ராப்பர்ட்டியாக வரும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸில் வரும். சரியா? ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம லாக் பார்த்துருப்போம்ல, லாக் A to the power of B, அந்த பியை கொண்டு வந்து முன்னாடி எடுப்போம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பவரில் இருக்கிற எண்ணை நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து எழுதிடுறீங்க, அவ்வளோதான். சரியா? ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம போலார் ஃபார்ம் வந்து பார்த்தோம்ல, அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆயிலர்ஸ் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆயிலர்ஸ் ஃபார்ம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா e to the power of I theta equal to cos theta plus I sin thetaன்னு இருக்கு. இதுலேயும் ஒரு 4-5 ஃபார்முலா இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்கள் ரீகால் பண்ணியிருக்கணும். சரியா? ஓகேவா? அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ரீகால் பண்ணியிருக்கணும். அதை நம்ம போலார் ஃபார்ம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயிலர் ஃபார்ம் வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகேவா? வெறும் ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் மாறும். e to the power of minus I theta அப்படின்னா உள்ள வந்து டேர்ம்ஸ் வந்து மாறும். இன்டெக்ரல் மாதிரியானா எது அருளரசன்? எது இன்டெக்ரல் மாதிரியான்னு கேட்குறீங்க? அந்த அந்த ஆர்குமெண்ட் ஆஃப் Z to the power of N கொடுத்துருந்ததா? அதை கேட்குறீங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? find the modulus கொடுத்துருக்காங்க and principal argument of the following complex numbers கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இல்லை அது வந்து லாகோட வேல்யூ எடுப்போம்ல, லைக் லாக் A to the power of Bன்னு இருக்கிறத நம்ம ஒரு ஃபார்மேட் மாற்றுவோம்ல, B log Aன்னு மாற்றுவோம்ல, பவரில் இருக்கிற வேல்யூ முன்னாடி கொண்டு வருவோம் தெரியுமா? அந்த மாதிரி லாகிரிதம் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அப்படி சொன்னேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. அப்போ இது என்ன வரும் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z to the power of N இன்டூ ஆர்குமெண்ட் Z அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் என்னமோ ஒரே இதுதான், அந்த வேல்யூ மட்டும்தான் மாறுது. சரியா? ஓகே ஓகேவாப்பா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டேர்ம், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. மாடுலஸ் நீங்கள் அப்படிதான் கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? டிஃப்ரென்ஷியேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் n நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது n இன்டூ எக்ஸ் டு த பவர் ஆஃப் n மைனஸ் 1 தானே பண்ணுறீங்க. எப்படி வரும்? n மைனஸ் 1ங்கிற டேர்ம் அங்கே நமக்கு வரவே இல்லையே. அப்புறம் எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் வரும்? லாகிரிதம் ப்ராப்பர்ட்டியை ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் வந்து படிச்சிருக்கோம், அதை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன் இங்கே வந்து பாருங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துலயே வந்துட்டு லாக் ஏபி எப்படி எழுதுவீங்க? லாக் ஏபியை எப்படி எழுதுவீங்க நீங்கள்? லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு எழுதுவோமா? கரெக்டா? அதே ஃபார்மேட்டில் இங்கே இருக்கா? இப்போ லாக் ஆஃப் ஏ பை பி எப்படி எழுதுவீங்க? லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு எழுதுவீங்களா? அதே ஃபார்மேட்டில் இங்கே இருக்கா? ஸோ இந்த உங்களுக்கு ஆர்குமெண்ட் வந்துட்டு அப்படியே லாகரிதமோட ரிசம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. சரியா? டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. ஓகேவா? அப்படி இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா அதாவது ரிலேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுவும் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும், ரெண்டும் வந்து சேராது. ஓகேவா? எஸ், சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மாடுலஸ் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ மாடுலஸ் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கப்பா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப்
இங்கே என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + i இருக்கா. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y² எடுப்பீங்களா. அப்போ இங்கே என்ன ஆகும் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்துட்டு 1² வரும் சரியா. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற ரூட்டுக்கு வெளியே இருக்கிற ஸ்கொயரும் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இது ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா √3 + 1 தான் உங்களுக்கு வந்து இருக்கும் சரியா. √3 + 1 இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல இதுவும் வந்து கேன்சல் ஆகும் சரியா. ஓகேவா. ஸோ √4 கிடைக்கும் which is equal to 2ன்னு சொல்லி இருக்காங்க சரிங்களா. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ த ஆல்ஃபா அப்படிங்கிற வேல்யூ, ஏன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்காங்க கரெக்டா. ஸோ 2 பேருமே பாசிட்டிவ், அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் ஆப்வியஸ்லி இருக்க போகிறாங்க. ஆன்சர் 2 கிடையாது, அது வெறும் மாடலஸ் மட்டும் தானே, நம்ம இன்னும் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கல. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்காங்க. அப்போ எப்படி எடுப்பீங்க வெறும் ஆல்ஃபா தான் எடுப்பீங்க. ஸோ ஆல்ஃபா = tan inverse of y/x அப்படின்னு சொல்லி எடுப்போம் சரியா. ஸோ இதில் y வேல்யூ நமக்கு என்னதுப்பா y = 1 அண்ட் x வந்து பார்த்தீங்க அப்படின்னா √3. அப்போ tan inverse of உங்களுக்கு இங்கே என்ன வேல்யூ வரும்னா 1/√3 கிடைக்கும் ஓகேவா. எஸ், அப்போ நம்மளோட ஆங்கிள் வேல்யூ என்னவா இருக்கும்பா. எல்லா சாப்டரும் இதே மாதிரி தான் டீச் பண்ண போறேன். எஸ், எதுமா அது வந்து ஃபார்முலால டிஃபால்ட்டா நீங்க எடுப்பீங்க. 30 60 கரெக்டா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 30 60 30 60 சிவசக்தி சஹானா ஓகே ஷாரா 30 தான் இல்லையா, லாக் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் π/6மா, இட் இஸ் π/6 சரியா. ஸோ √3 + i வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு பார்த்தியா. 60 கேட்டால் 60 மாற்றி சொல்றீங்க, எப்படி கேட்டாலும் மாற்றி சொல்லக்கூடாது ஓகே. ஸோ இப்போ நம்மளோட வேல்யூ என்ன θ = ஆல்ஃபா = π/6. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் சரிங்களா, π/6 அப்படிங்கிறது. அப்போது நம்மளோட மாடுலஸ் என்ன, ஸோ மாடுலஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா π/6 ஓகேவா. 60 பிச்சு போடுவேன் அருளரசன் நோ. இப்போ இவங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், இவங்களோட மாடுலஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இவங்களோட மாடுலஸ் என்னவா இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த டேபிளை படிச்சுதான் ஆகணும், நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த டேபிளை படிக்கிறோம்ல. சேம் 2 தானா, எப்படினாலும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போச்சு அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து 2 தான் கிடைச்சிரும் இல்லையா. ஓகே, ஸோ இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுதுன்னு சொல்லலாம். எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுது, செகண்ட் குவாட்ரண்டா இல்ல ஆன்சர் 2வா. எஸ், எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுதுன்னு சொல்லலாம். 4th குவாட்ரண்டா, செகண்ட் குவாட்ரண்ட் சரியா. செகண்டரி டேர்ம், அதாவது எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ்ல தான் இருக்கு, ஒய் வேல்யூ மட்டும்தான் நெகட்டிவ்ல இருக்கு சரியா. எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ்ல தான் இருக்கு, ஒய் வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப என்ன வரும், செகண்ட் குவாட்ரண்ட்ல தானே வரும் √3 - i சரியா. √3 - i ஓகேவா. அப்ப இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா ஆல்பாவோட வேல்யூ என்ன, ஏன் 4th இல்ல செகண்ட் தான், கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இதோட ஆல்பா வேல்யூ என்னவா இருக்கும், சாரி தீட்டா வேல்யூ என்னவா இருக்கும்பா. செகண்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகுது, சோ தீட்டா வேல்யூ என்னவா இருப்பாங்க, π - இல்லையா, π - சோ இதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்க சரியா. ஓகேவா. எஸ் சரி ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் சரியா. ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னுமே வந்து இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள், மெமரி பண்ணிக்கோங்க, டெய்லியுமே ரிவைஸ் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டெய்லியுமே ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் இதெல்லாமே ஞாபகம் இருக்கும் சரியா. ஓகேவா. எஸ் சரியா. இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணதே லேட்டு தான் சஹானா. ஓகே, குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக. தேங்க்யூமா, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், குட் நைட்.